ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி கிராஃப்ட். இந்த வீடியோவில் திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு திருக்கல்யாணம், அதாவது இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் 2 முறை அண்ணாமலையாருக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். பார்ட் 1ல் இது பார்ட் 2. வாங்க பார்க்கலாம். குறிப்பாக மூலவருக்கு எந்த ஆலயத்துலேயுமே திருக்கல்யாணம் நடத்தவே மாட்டாங்க. உற்சவருக்கு மட்டும்தான் திருக்கல்யாணம் நடைபெறும். ஆனால் திருவண்ணாமலையில் மட்டும்தான் கருவறையில் உள்ள மூலவர் திருமண கோலம் காண்கின்றார். பெருமானோட உறைவிடமாக கைலாயமே கருதப்பட்டாலும் அவர் பூமியில் முதலில் விரும்பி அமர்ந்த தலம் எது அப்படின்னா, நம்ம நினைத்தாலே முக்தி தர நம்ம திருவண்ணாமலை தலம்தான். பிரதிபலிக்கிற வகையில் திருவண்ணாமலையில் மூலவருக்கு திருமண கொண்டாட்டங்கள்லாம் செய்கிறாங்க. மிகவும் பலன் தரக்கூடிய மூலவர் திருக்கல்யாணத்தை எல்லா பக்தர்களாலையும் பார்க்க இயலாது. அந்த சமயத்தில் மண்டபத்தில் இருப்பவங்க மட்டும்தான் மூலவர் திருக்கல்யாணத்தை கண்டு கழிக்கிற பெரும் பேறு கிட்டும். முன்னதாக உற்சவர் அம்மன் தனது தாய் வீடாக கருதும் குமரகோவிலுக்கு செல்வார். அங்கு உண்ணாமுலை அம்மன் மணப்பெண் போல அலங்கரிக்கப்படுவாள். அம்மனுக்கு பட்டு சேலை கட்டி அனைத்து வித அலங்காரங்கள்லாம் செய்யப்படும். பிறகு சீர்வரிசை தட்டுக்கள்லாம் பெண்கள் ஏந்தி செல்ல மணப்பெண்ணாக உண்ணாமுலை அம்மன் குமரகோவிலில் இருந்து அண்ணாமலையார் ஆலயத்துக்கு அழைத்து வரப்படுவார். அவர் வரும் அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கொடிமரம் அருகில் வந்து அம்மன் காத்திருப்பாள். இதையடுத்து மாப்பிள்ளை அலங்காரத்தில் அண்ணாமலையாரோட உற்சவர் பெரிய நாயகர் புறப்பாடு வருவார். கொடிமரம் அருகில் பெரிய நாயகரும் அம்மனும் மாலை மாற்றி கொள்வார்கள். அம்மையும் அப்பனும் 3 முறை பூப்பந்து வீசி விளையாடுவார்கள். அந்த விளையாட்டு முடிந்ததும் பெரிய நாயகரும் அம்மனும் திருக்கல்யாண மண்டபத்துக்கு சென்று எழுந்தருள்வார்கள். அன்றிரவு 11 மணிக்கு மேல் திருக்கல்யாண உற்சவம் தொடங்கும். ஹோமம் வளர்ப்பார்கள். சீர்வரிசை தட்டுக்கள்லாம் வைப்பாங்க. உண்ணாமலை அம்மனுக்கும் திருமணம் நடத்துவாங்க. அதன் பிறகு சுவாமியும் அம்மனும் தங்க ரிஷப வாகனத்தில் திருவீதி உலா வருவார்கள். மலையில் இருக்க 4 மாட வீதிகளையும் சுற்றி வருவார்கள். மறுஉண்ணல் என்பது மறுவீட்டுக்கு தம்பதியர் செல்வது. அண்ணாமலை அருகே உள்ள கீழ்நாத்தூர் கிராமத்தில் இந்த மறுஉண்ணல் உற்சவம் நடத்தப்படும். அங்கு மண்டகப்படி பூஜை நடைபெறும். இதையடுத்து சுவாமியும் அம்மனும் ஆலயம் திரும்புவார்கள். அதன் பிறகு 3 நாட்களுக்கு நலங்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். திருக்கல்யாண மண்டபத்தில் தினமுமே இரவு இந்த உற்சவத்தை நடத்துவாங்க. இந்த கல்யாண மண்டபத்தை ஆண்டுதோறும் சில விழாக்களுக்கு மட்டும்தான் திறப்பாங்க. எனவே நலங்கு உற்சவத்தில் கலந்து கொள்ள செல்பவர்கள் கல்யாண மண்டபத்தோட எழிலையும் கண்டு ரசிக்கலாம்.